தனுசு லக்னத்துக்கு என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு இருந்தால் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும் சார்? லா என்ற குறி தனுசில் இருந்துச்சு அப்படின்னா அது தனுசு லக்கணம். அந்த லா என்ற குறியில் தனுசில் இருந்து குரு அங்கே அமர்ந்திருந்தாருன்னா லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்காருன்னு அர்த்தம். அப்போ லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருந்தாருன்னா வாழ்க்கையில் பிறந்தது முதல் கடைசி காலம் வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டு தான், கஷ்டமே வராது. அப்படி மீறி கஷ்டம் வந்ததுன்னா வாஸ்து தவறாக இருந்திருக்கும், அதனால் கஷ்டம் வரும், இல்லைன்னா கஷ்டமே வராது. அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ஜாதகம் தனுசு லக்கணம். அதே தனுசு லக்கணத்துக்கு சந்திர பகவான் வந்து லக்கணத்தில் அமர்ந்திருந்தாருன்னா நினச்சது நிறைவேறும், காலாடிக்கிட்டே மேன்மைக்கு வந்துடுவாங்க. இதே அங்கே குருவோட ராகுவோ கேதுவோ சனி பகவானுங்க கூடியிருக்கு அப்படின்னா வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தடங்கல்கள் வந்து போகும், அவ்வளோதான். மற்றபடி வந்து எந்த பிரச்சனையும் வராது, பெருசாக பிரச்சனை வராது. ஏன்னா கடவுள் அருளால் சனி பகவானாக இருந்தாலும் சரி, ராகு பகவானாக இருந்தாலும் சரி, கேது பகவானாக இருந்தாலும் சரி, அவங்க கொஞ்சம் அங்கே கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க, அவ்வளோதான். அதாவது சில கஷ்டங்கள் வந்து கீழே விழுந்தும் ஏஞ்சி நடந்து போயிடலாம், ஒரு பெரிய பிரச்சனை வராது. ஆனால் விழுவது தான். வாழ்க்கையில் ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போய் இறைவனை வழிபடலாம். திருச்செந்தூர் முருகன்கிட்ட போகலாம், இறைவனை வழிபட்டு வரலாம் வியாழக்கிழமையில். கேரளாவில் குருவாயூர் இருக்குது. குருவாயூர் அப்பனை நீங்கள் பிறந்த மாதத்தில் பிறந்த கிழமையில் நீங்கள் இறைவனை போய் வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி உண்டு. சில ஸ்தலங்களுக்கு போகக்குள்ள நீங்கள் என்ன மாதத்தில் பிறந்தீங்க அதே மாதத்தில் அதே கிழமையில் போகிறது தான் நல்லது.